இவன் பண்ண தப்புக்கு நீயா தீர்ப்பு சொன்னா என்ன சொல்லுவ? அவனை என் வீட்டை விட்டும் இந்த ஊரை விட்டுமே துரத்திடுவேன். சரியா சொன்ன சாமுண்டீஸ்வரி. இனிமே அந்த வீட்டில் இவன் இருக்கக்கூடாது. இந்த ஊரை விட்டே போயிடணும். இதுதான் இவனுக்கு நான் கொடுக்குற தண்டனை. இனிமே இவனை யாரும் கிட்ட சேர்க்கக்கூடாது. ஐயா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இதை விட கடுமையான தண்டனையா இவனுக்கு கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சேன். இவன் இந்த ஊரை சேர்ந்தவனா இருந்தா கடுமையான தண்டனை கொடுக்கலாம். ஆனா இவன் உங்க ஊருக்கு பொழைக்க வந்திருக்கான். இவனை துரத்தி விடுறது தான் சரியான தண்டனையா இருக்கணும்னு நான் நம்புறேன். இதுதான் என்னோட முடிவு. இதுக்கப்புறமா இதுக்கு மேல யாரும் பேசக்கூடாது. எல்லாரும் கலைஞ்சு போங்க. பஞ்சாயத்து கலையலாம். நன்றிங்க ஐயா. வரேன். நன்றிங்கய்யா. வாங்க. ஏன் நிக்கிற? சீக்கிரமா கிளம்பு. என்னடா டிரைவர், பெருசா ஆட்டம் போட்டியே. இப்ப அந்த சாமுண்டீஸ்வரி வாயாலேயே உன்னை ஊரை விட்டு துரத்திட்டேன் பாத்தியா? அப்படியே மீறி வந்தன்னு வை, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ரேவதி கல்யாணத்துக்குள்ள உன்னை துரத்தணும்னு பார்த்தேன். அது இப்ப நடந்துடுச்சு. இனிமே எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. சீக்கிரமே ஊரை விட்டு ஓடி போயிடு. அதான் உனக்கு நல்லது. இப்ப புரியுதா? என்கிட்ட மோதி நீ ஜெயிக்க முடியாது. தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடி போயிடு. மாமா இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்பா, நீ யாருன்னு சொல்ல விடாம எதுக்கு தடுத்த? நீ யாருன்னு சொல்லியிருந்தா இந்த பழி உங்களை விழுந்திருக்காதுலப்பா. விடுங்க. இந்த பழியிலேருந்து வெளியே வர்றது எப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. அத்த, இன்னைக்கு நீங்க செஞ்ச காரியம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஊர்க்காரங்களுக்கு சிலம்பத்தை பத்தி தெரியாம இருக்கலாம், அவன் மேல பழிய போறது கூட ஒத்துக்கலாம். ஆனா நீங்க அவனை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க. அத்த, அவன் இந்த வீட்டுக்காக நிறைய நல்லது செஞ்சிருக்கான். ஏன், உங்க உயிரை கூட ஒரு தடவை காப்பாத்திருக்கான். தொலைஞ்சு போன கலசத்தை மீட்டிட்டு வந்து இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தினவன். இதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். அதெல்லாம் கூட விடுங்க. இந்த வீட்டுல 4 பொண்ணுங்க இருக்காங்க. அவ என்னைக்காவது யாருக்கிட்டையாவது தப்பாவோ கண்ணிய குறைவாவோ ஒரு சின்ன பார்வையாவது தப்பா பார்த்திருப்பானா? சொல்லுங்க. ஏத்த, அவன் போய் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்கிறத உங்களால எப்படித்தான் நம்ப முடிஞ்சது? இந்த வீட்டுல நிறைய தடவை சின்னத்த அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணும் போதெல்லாம் அவன் பண்ணிருக்க மாட்டான்னு ஆணித்தனமா சொன்னவங்க நீங்க.
ஆனா இன்னைக்கு அவன் இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டே துரத்திட்டீங்களே. அவன் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதான் இல்ல? அத்தை, இன்னைக்கு மட்டும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருந்தீங்கன்னு வைங்க, கண்டிப்பா அவன் மேல தப்புல அவன் ப்ரூவ் பண்ணிருப்பான். சாரி அத்தை, உங்களை எதிர்த்து பேசணும்னு பேசல, மனசுல இருக்கிற ஆதங்கத்தை சொல்லிட்டேன். மயிலு கொஞ்சம் நிறுத்துறியா? அக்கா இன்னைக்குதான் சரியான முடிவு எடுத்திருக்காங்க. இத்தனை நாளா நான் சொன்ன எதையுமே நம்பாம அவனை நல்லவன அவனதான் ஆதரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்குதான் நான் சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு மனசுல பட்டிருக்கேன். சந்தர்ப்பம் கிடைச்சா அவன் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்குவாங்கிறது நலங்கு ஃபங்க்ஷன்லயே அவன் நடந்துகிட்டது ஒரு உதாரணம். சின்னத்த, இங்க பாருங்க, என்ன நீங்க பேச வைக்காதீங்க. அவனை இலக்கட்ட எடுக்க ரூம்ல அனுப்பிச்சது யாரு? நீங்க தானே? ஏன் இதெல்லாம் உங்களோட சரியா கூட இருக்கலாம்ல? அக்கா, இவன் என் மேல எப்படி பழி போடுறான்னு பாத்தியா? நான் அவன்கிட்ட எந்த வேலையும் சொல்லல. அப்புறம் எதுக்கு நீங்க தான் இலக்கட்ட எடுத்துட்டு வரீங்கன்னு சிலம்ப சொன்னா? அவனுக்கு என்ன கண்டாலே ஆகாது. அவன் மேல நான் நிறைய தடவை குற்றம் சொல்லியிருக்கேன். அதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்குறதுக்கும் அவன் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஏங்க, நீங்க எதுக்காக அந்த டிரைவருக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க? அவன் தப்பு செஞ்சிருக்கான்னு பஞ்சாயத்துலயே முடிவாயிடுச்சுல்ல. இனிமே அவனுக்காக பேசிட்டு இருக்காதீங்க. சித்தி சொல்றதுதான் கரெக்ட். இத்தனை நாளா அவனை சரியா புரிஞ்சுக்காம நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். அக்கா, மாமா சொன்ன மாதிரி டிரைவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுதுக்கா. ஏய், சம்பந்தப்பட்ட பொண்ணு வெக்க மனத்தெல்லாம் விட்டு இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்னு சொல்றப்போ நம்பாம எப்படி இருக்க முடியும்? ஏங்கா, இங்க அவரு நம்ம எல்லார்கிட்டயும் நல்ல விதமா தானே நடந்துட்டாரு. தப்பா ஒரு பார்வை கூட பார்த்தது இல்லையே. அதெல்லாம் வேஷம்னு இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல. இங்க அக்கா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அப்படி நடிச்சிருக்கான். அவன் யோக்கியனா இருந்திருந்தா எல்லா இடத்துலயும் நல்லவனா தானே இருந்திருக்கணும். சரி, அது எல்லாத்தையும் விடுங்க. மாமாவே அவனுக்கு எதிரா சாட்சி சொன்ன பிறகு நாம எப்படி நம்பாம இருக்க முடியும்? அதான் எனக்கும் புரியல. மாமா, உங்களுக்கு சிலம்பத்தை பத்தி நல்லா தெரியும்ல. நீங்க எப்படி மாமா அவனுக்கு எதிராக சாட்சி சொன்னீங்கன்னு தான் எனக்கு இன்னும் புரியல மாமா. ஏன் மாமா அப்படி செஞ்சீங்க? சொல்லுங்க மாமா. நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே மாப்பிள்ள. அந்த பொண்ணு போட ரூமுக்கு அவன் போனதை என் கண்ணால பார்த்தேன். அதைத்தான் பஞ்சாயத்துல சொன்னேன். மாமா, சிலம்ப ரூமுக்குள்ள போயிருக்கலாம். ஆனா அங்க அவன் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஏன் மாமா, அந்த பொண்ணு சொல்லிருச்சுன்றதுக்காக அவன் மேல இப்படி ஒரு குற்றம் சுமத்துறது நியாயம் இல்ல மாமா. இதை பாருங்க மாப்பிள்ள, அவனும் ஒன்று பெருசா நம்பிக்கைக்குரியவன் இல்லை. நிச்சயதார்த்தத்தப்போ டிரைவர் தான் தன்னை தாக்கணும்னு மாப்பிள்ள சொன்னார்ல, அந்த குற்றச்சாட்டு இன்னும் அப்படியே தான் இருக்கு. அது தப்புன்னு அவனால நிரூபிக்க முடியல. அதுவும் இல்லாம அந்த சிவநாட்டி கூட அவன் பேசிட்டு இருந்தாங்கிறத சந்திரா வீடியோ ஆதாரத்தோட காட்டினான். ஏன் பேசுறான்னு சொல்லாம சந்தர்ப்பம் வருமோ சொல்றேன்னு சொல்லிட்டான். இப்படி அவன் மேலேயும் நிறைய சந்தேகம் இருக்கு மாப்பிள்ள. அவனையும் முழுசா நம்ப முடியல. மாமா, இல்ல மாமா, என்ன இருந்தாலும் போதும். எல்லாரும் பேசுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நடந்தது நடந்து போச்சு. இனிமே அத பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த டிரைவர் சாப்டர் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இனிமே நம்ம கல்யாண வேலையை பார்ப்போம். இதையே பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். அவங்க வேலையை பாருங்க, போங்க. மாப்பிள்ள, நீங்க எதுக்கு தேவையில்லாம அவனை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அவன் யாரோ எவனோ எந்த ஊர்ல கூட தெரியாது நமக்கு. ஏன் அவன் பேர் என்னன்னு கூட நேற்று வரைக்கும் நமக்கு தெரியாது. அவன் பேர் என்னன்னு கேட்டதுக்கு அவன் வாயை திறந்து பதில் சொன்னானா? கடைசி வரைக்கும் சொல்லல. நீங்க தானே சொன்னீங்க. அப்படிப்பட்டவனுக்கு
நீங்க எதுக்காக பறிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க? மாமா, அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க மாமா. ம். ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டவனை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா அவன் நல்லவனா இருக்க மாட்டான். மாமா கொஞ்சம் தனியா வாங்க மாமா. எதுக்கு? கார்னருக்கு வாங்க சொல்றேன். என்ன காரணம் மாப்ள? வாங்க மாமா. என்ன கதவெல்லாம் சாத்துறீங்க? நாம என்ன ரகசியமா பேச போறோம்? ரகசியம் தான் மாமா சொல்ல போறேன். என்ன ரகசியம்? ஏன் மாமா, அந்த டிரைவர் யாருன்னு நினைச்சீங்க? ஆ? அவன் பேர் ஊர்ல நமக்கு என்ன தெரியும்? நம்ம வீட்டுல வேலை பார்த்தா அவ்வளவுதான். அதுக்கு என்ன இப்போ? மாமா, அவன் நம்ம வீட்டு வேலைக்காரன் இல்ல, நம்ம வீட்டு டிரைவர் இல்ல. அவன் உங்களோட மருமகன். அந்த டிரைவர் எனக்கு மருமகனா? உங்க தங்கச்சி மகன் உங்களுக்கு என்ன முறை வேணும் மாமா? தங்கச்சி பையன் மருமகன் தான். இவன் எனக்கு மருமகனா? ஆமா மாமா, அவன் உங்களுடைய மருமகன் தான் மாமா. உங்களுடைய மருமகன் தான். என்ன மாப்பிள சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயோ மாமா, அவன் உங்க தங்கச்சி அபிராமியோட பையன். நீங்க உண்மையாவ சொல்றீங்க? அவ என் மருமகனா? ஆமா மாமா, அவன் உங்க தங்கச்சி பையன் தான். அவன் பேரு கார்த்தி. ஐயோ. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? 30 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் திருவிழா நடந்தப்ப அத முன்னாடி நின்னு நடத்த வேண்டியது யாரு? உங்க பையன். ஆனா அவன் என்ன செஞ்சான்? ஒரு பொண்ணு பின்னாடி ஓடி போயிட்டான். இந்த கோயிலை தீட்டு பண்ணி சாமி குத்தம் பண்ணிட்டு போயிட்டான். கோயிலை திறக்கணும், உங்க பையன் வந்து பரிகாரம் பண்ணி தாயா திறக்கணும். கூட்ட உடைச்சிட்டா நீ என்ன பெரியாளா? பரிகார பூஜை பண்ணாம கோயிலை திறக்கவே கூடாது. இப்ப என்னங்க, என் தாய் மாமா 60 நாளுக்குள்ள குடும்பத்தோட வந்து இங்க பரிகாரத்தை செஞ்சு கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணணும், அவ்வளவுதானே? என் மாமா இங்க வருவாரு, இந்த பரிகார பூஜையை செய்வார். இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? சொல்றபடி நடக்கலன்னா அவனை என்ன பண்றது? அப்படி என் பேரை சொன்னது நடக்கலன்னா நான் உயிரோட இல்லைன்னு வச்சுங்க. வாங்க மாமா, உட்காருங்க. அது என்ன மாமான்னு சொன்னீங்க? அது இல்ல, வயசுல பெரியவங்க இல்ல நீங்க, அதான் அங்கிள்னு சொல்றதுக்கு பதிலா மாமான்னு சொல்லிட்டேன். ஐயோ, இவ்வளவு காலம் என் மருமகனா இந்த வீட்டு வேலைக்காரனா இருந்தா? ஆமா மாமா, நீங்க உங்க அப்பா அம்மா கூட சேரணும். உங்க கையால கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும். நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும் தான் அவன் எங்க டிரைவரா வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். கடவுளே, தப்பு பண்ணிட்டேனே மாப்பிள. என் தங்கச்சி பையனை நானே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேனே. சின்ன பையனா இருந்தாலும் எங்க குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். அதையெல்லாம் புரிஞ்சிக்காம அவன் மேல நான் பழிய போட்டு மடத்தனமா வீட்டை விட்டு அனுப்பிட்டேனே. மாமா, அவன் சாதாரண ஆள் இல்ல மாமா. சென்னையில பெரிய கோடீஸ்வரன், பெரிய பிசினஸ்மேன் மாமா. அவன் நம்ம வீட்டுக்கு டிரைவரா வந்து கஷ்டப்படணும்னு தலையெழுத்தா மாமா. அவன் தாத்தா பாட்டி ஆசையை நிறைவேற்றணும், ஊர் நல்லா இருக்கணும், நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும் தான் அவன் பிசினஸ் எல்லாம் அப்படியே போட்டு வந்து இங்க வந்து இருந்தான் மாமா. அவனை போய் வீட்டை விட்டு துரத்திட்டீங்களே மாமா. தப்புதான் மாப்பிள, தப்புதான். அவன் பக்கத்துல இருந்தப்பெல்லாம் அவனை சரியா கண்டுக்கல. ஆனா அவன் என் தங்கச்சி பையனை தெரிஞ்சிருந்தா அவனை உள்ள கையில வச்சு தாங்கியிருப்பான் மாப்பிள. சொந்த தாய் மாமனை நம்ம மேல பழி போட்டு நம்மளுக்கு வீட்டை விட்டு துரத்தினார் நினைச்சு அவன் மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும்.
இனிமே அவன் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? இந்த உண்மையெல்லாம் என் தங்கச்சிக்கு தெரிஞ்சு என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டா நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஆனா மாமா, வாழ்க்கை முழுக்க தப்பு தப்பாவே முடிவு எடுத்துட்டு அதை நினைச்சு பின்னாடி வருத்தப்படுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. அன்னைக்கு நீங்க அத்தைய கல்யாணம் பண்ணணும்னு எடுத்த தப்பான முடிவுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க உங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இன்னைக்கு உங்க சொந்த மருமகனை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப காரணமாகிட்டோமோன்னு திரும்பவும் வருத்தப்பட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள, அதெல்லாம் இருக்கட்டும். நான் முதல்ல என் தங்கச்சி பையனை பார்க்கணும், அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவனை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும். அப்பதான் நான் பண்ண தப்புக்கெல்லாம் பெரிய பிராயச்சித்தமா இருக்கும். அவன் எங்க இருக்கான் சொல்லுங்க மாப்பிள்ள. வாங்க மாமா, கூட்டிட்டு போறேன். அங்க இருக்கார் பாருங்க. மாப்பிள்ள, 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 என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள்ள. நீங்க தான் என் தங்கச்சி அபிராமியோட பையங்கிறது இவ்வளவு நாள் தெரியாமையே இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க. மாமாக்கு எல்லா விஷயமும் தெரியும்பா. மாப்பிள்ள, நீங்க என் தங்கச்சி பையன் தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அப்பாவை பார்க்க முடியல, அம்மாவை பார்க்க முடியல, தங்கச்சியை பார்க்க முடியல. ஏன் சொந்தம்னு எனக்கு பேச்சுவார்த்தை கூட இல்லாம ஏதோ விட்டேத்தியா வாழ்ந்துட்டு இருந்த மாப்பிள்ள. ஆனா இப்ப என் சொந்தம்னு உங்களை பார்த்த உடனே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நானும் சில காரணங்களால என்னை பத்தின உண்மைகளை உங்ககிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. என்னை மன்னிச்சிருங்க மாமா. நீங்க தான் மாப்பிள்ள என்ன மன்னிக்கணும். நீ யாரு என்னன்னு தெரியாமையே உனக்கு எதிராக சாட்சி சொல்லி நீ விட்டு விட்டு போறதுக்கு நானே காரணமாயிட்டேன் மாப்பிள்ள. இல்ல மாமா, நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க இதுல எந்த தப்பும் செய்யல. நீங்க உங்க கண்ணால பார்த்தது தானே சொன்னீங்க. இல்ல மாப்பிள்ள, இவ்வளவு நாள் நீங்க வீட்டுல இருந்திருக்கீங்க, ஒரு சின்ன தப்பு கூட பண்ணதில்ல. என் பொண்ணுங்க கிட்டலாம் எவ்வளவு கண்ணியமா நடந்துட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி ஒரு தப்பு பண்ணிருப்பீங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் நினைச்சிருந்தேன்னா நான் பஞ்சாயத்துல அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் மாப்பிள்ள. அதனால நீ தான் என்ன மன்னிக்கணும் மாப்பிள்ள. மாமா, ஃபீல் பண்ணாதீங்க மாமா. நீங்க எதுவும் வேணும்னு செய்யல. வீட்டில் நீங்க பார்த்த விஷயத்தை தானே பஞ்சாயத்துல சொன்னீங்க. ஆமா மாப்பிள்ள, நான் உங்களை தப்பாவே நினைக்கல மாமா. மாப்பிள்ள, எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கீங்க, பக்குவமா இருக்கீங்க. உங்க மேல போய் வீண் பழி போட்டேன்னு மாப்பிள்ள, அதை நினைச்சதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாமா, அதை விடுங்க. இந்த விஷயத்துல நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணவே வேண்டாம். உங்களை பத்தி எனக்கு தெரியும் மாமா. உங்க அப்பா செஞ்ச தப்புக்கு அத்தையை கல்யாணம் பண்ணி நீங்க பரிகாரம் பண்ணியிருக்கீங்க. உங்க பெருந்தன்மைக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்லை மாமா. மாப்பிள்ள, மாப்பிள்ள, மாமாவும் மருமகனும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. இப்பதான்ப்பா பார்க்க சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு தான் மாப்பிள்ள நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் தப்பு செஞ்சுட்டு இருந்த நேரத்துல மேல மேல மாப்பிள்ளைக்கு எதிராக தப்பு செய்யாம நீங்க தான் என்ன தடுத்தீங்க. பஞ்சாயத்துல எல்லாம் உண்மையும் சொல்லியிருப்பேன். கார்த்தி தான் வேணான்னு தடுத்துட்டாப்ல. மாப்பிள்ள, நீ சென்னையில பெரிய பிசினஸ் மேனா இருக்கியாமே. எனக்காக, என் குடும்பத்துக்காக உன் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு, உன் வசதியான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஒரு டிரைவரா, வேலைக்காரனா பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கே. அந்த சந்திராவால எவ்வளவு அவமானப்பட்டிருக்க. அது எல்லாத்தையும் எனக்காக பொறுத்துட்டு இருக்கே மாப்பிள்ள. மாப்பிள்ள, உன் பொறுமை பக்குவத்தையெல்லாம் பாக்குறப்போ இது எல்லாம் உங்க உங்க அம்மா கிட்ட இருந்து என் தங்கச்சிக்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. உன்னை பாக்குறப்போ என் அபிராமிய பாக்குற மாதிரியே இருக்கு மாப்பிள்ள. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் மாப்பிள்ள. இனிமேல நீ பழைய சுமந்துட்டு இருக்க கூடாது. நேர சாமுண்டீஸ்வரர்கிட்ட போய் நான் தான் தப்பா சாட்சி சொல்லிட்டேன், உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்ல போறேன். இல்ல மாமா, இதுல அவசரப்பட வேண்டாம். இப்ப நீங்க போய் என் மேல தப்பே இல்லைன்னு சொன்னாலும் அவங்க உங்க மேலதான் கோவப்படுவாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா
அப்புறம் நான் யாருன்ற உண்மைலாம் வெளியே வர மாதிரி ஆயிடும். அது இன்னும் நமக்கு பெரிய பிரச்சனையாக தான் போய் முடியும். இந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாமா. நீங்கள் இதை பற்றி வருத்தப்படாதீங்க. சரிங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, உங்களை பார்த்தது எனக்கு எங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு மாப்பிள்ள. என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? மாமா, இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்பயாச்சும் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு நினைச்சீங்களே, அதுவே எனக்கு சந்தோஷம் மாமா. சரிங்க மாமா, போலாம். வாங்க மாமா.